ஒரு கிணற்றின் நீரை கொண்டு இந்த உலகத்திற்கே தாகம் தணிக்கலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஓர் ஆச்சரியம் ஜம்ஜம் தண்ணீர். ஒரு நொடியில் 10 லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்பட்டால் அடுத்த நொடியில் 25 லிட்டர் தண்ணீர் ஊற்றெடுக்கும். 5000 வருடங்களாக தண்ணீர் எடுக்கும் அக்கிணற்றின் ஆழம் வெறும் 30 மீட்டர் தான். 2024 30 அடியில் தண்ணீர், அதுவும் நன்னீர் என்றால் ஆச்சரியம்தானே. ஒரு வினாடிக்கு 8000 லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அதிசயம் ஆச்சரியம் கலந்த ஜம்ஜம் உங்களை பிரமிக்க வைக்க போகிறது. சவுதி அரேபியாவில் மக்காவில் கஃபா அருகில் இக்கிணறு அமைந்துள்ளது. சவுதி அரேபியா இது ஒரு பாலைவன நாடு, நதிகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. இங்கு குளிப்பது எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட கடல் நீர் தான். இங்கு எத்தனை அடி தூரம் ஆழ்துளை கிணறு அமைத்தாலும் தண்ணீர் எடுக்க முடியாது. தோண்ட தோண்ட பெட்ரோலியம் வேண்டுமானால் வரும். அப்படி பாலைவன நாட்டில் ஒரே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த நாள்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆச்சரியம் தந்தது. இந்த ஜம்ஜம் கிணற்றின் வரலாறு ஆபிரகாம் காலத்தில் தொடங்குகிறது. ஆபிரகாமை இப்ராஹிம் என்றும் சொல்வார்கள். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் இப்ராஹிம் அவர்கள் தனது மனைவி ஹாஜரையும் மகன் பாலகன் இஸ்மாயிலையும் சவுதி அரேபியா பாலைவனத்தில் விட்டு சென்றுள்ளார். அவருடைய மனைவி காரணம் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை. 2ஆம் முறை கேட்டும் பதில் இல்லை. 3ஆம் முறை இது இறைவனின் கட்டளையா என்று கேட்டதற்கு இப்ராஹிம் நபி ஆம் என்ற பதிலை மட்டும் அளித்துள்ளார். பிறகு அந்த பாலைவனத்தில் தாகத்தினால் குழந்தை இஸ்மாயில் கதறி அழத் தொடங்கினார். தண்ணீரை தேடி தாய் ஹாஜரா ஸ்பா மர்வா ஆகிய மலைகளுக்கு மேலே 7 முறை மாறி மாறி ஏறி தண்ணீரை தேடினார். அப்போது அந்த இடத்தில் வானவர் ஜிப்ரீல் வந்து இறைவனின் கட்டளைப்படி தனது காலால் மண்ணில் அடித்தார். உடனே ஒரு ஊற்று பீரிட்டு எழுந்தது. அதை கண்ட அந்த தாய் ஓடிச் சென்று அந்த ஊற்றை அணை கட்டி ஜம்ஜம் என்று கூறினார். அதன் பொருள் நில் நில். அந்த ஊற்று அப்படியே நின்றது. அதுதான் ஜம்ஜம் கிணறு. இப்படிதான் இந்த ஜம்ஜம் நன்னீர் உருவானதாக வரலாற்று தகவல் கூறப்படுகிறது. இன்றும் அந்த கிணற்றிலிருந்து தொடர்ச்சியாக இயந்திரங்கள் மூலம் நீர் எடுக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் அதை கேன்களில் எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் செல்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் அதை புனிதமாக பருகி இறையருளை தேடுகிறார்கள். இந்த தண்ணீரின் சிறப்புகளை நபி மொழிகளில் அதிகம் காண முடிகிறது. மற்ற நீரெல்லாம் தாகம் தீர்ப்பதற்கே பயன்படும். ஆனால் ஜம்ஜம் பசியை போக்கும், நோயை குணப்படுத்தும், பிரார்த்தனை ஏற்கப்பட காரணமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. 1 லிட்டர் தண்ணீரில் அடங்கி உள்ள மூலதனங்கள் சோடியம், கால்சியம், மெக்னீசியம், புளோரைட், பொட்டாசியம், நைட்ரேட், டைகார்பனேட், சல்பேட். ஹஜ் யாத்திரையின் போது கூடும் இஸ்லாம் சகோதரர்கள் இதை அறிந்துவிட்டு எடுத்துச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. இனி ஹஜ் பயணம் சென்று வரும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் ஜம்ஜம் வாட்டர் கேட்டு வாங்கி அருந்துங்கள்.